தட்டைப்பயிறு குழம்பு, தட்டைப்பயிறு கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக வச்சுருக்கோம். வந்து சாப்பிடுவாங்க. முதல்ல நெய் ஊற்றிருக்கேன். நான் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். வெங்காயம் தக்காளி வணக்கணும். வெங்காயம் தக்காளி வணக்கி ஆட்டி கட்டி எடுத்து வச்சுருக்குது. கத்திரிக்காய் போட்டு வணக்கணும். தட்டைப்பயிறு வேவிச்சு எடுத்து வச்சுருக்கு. கத்திரிக்காய் வணக்கி தட்டைப்பயிறு எடுத்து ஊற்றணும். சாம்பார் பொடியெல்லாம் போட்டு கத்திரிக்காய் வணங்கினோடனே மஞ்சத்தூள், மிளகுடி, மஞ்சத்தூள் போட்டுக்கணும், மிளகுடி போட்டுக்கணும், சாம்பார் பொடி போட்டு கொத்தமல்லி தூள், தனி மிளகாய் தூள், உப்பு தேவையான அளவுக்கு போட்டு நல்லா வணக்கிட்டு தட்டைப்பயிறு எடுத்து ஊற்றிக்கணும். தட்டைப்பயிறு வேவிச்சு எடுத்து வச்சுருக்கோம். எடுத்து ஊற்றிக்கணும். 3 சவுண்டு விட்டுருக்கோம் தட்டைப்பயிருக்கு. வெங்காயம் தக்காளி அரைச்சிட்டு வந்திருக்கோம். ஊற்றிக்கணும். வெங்காயம் தக்காளி புளிக்கரைச்சி ஊற்றிக்கணும். எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்குறோம். புளி கரைச்சி ஊற்றிக்கிறோம். கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. தாளிச்சு கொட்டிக்கணும். ஒரு நெய் ஊற்றிக்கணும். நீங்கள் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். கடுகு புரிஞ்சோம்னா கருவேப்பிலை போட்டு பெருங்காயம்